tips that you followed in your life to be successful in life. Tips that you followed in your life to be successful in life. Tips that you followed in your life to be successful in life. பா சாக்கினா கனவா என்ன டைமு வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. ஆமாம், கலெக்டர் வேலைக்கு போக போகிறான். படித்த படிப்புக்கு வேலைக்கு போகாமல் கூலி வேலைக்கு செய்ய போகிறான். வணக்கம் வணக்கம். என்ன வர வர இவ்வளோ லேட்டாக வர, என்ன வந்து? மனுஷனுக்கு சார் ஏதோ படிக்கிற பையன் படிச்சுக்கிற வேலை கிடைக்கலன்னு தான் அவனுக்கு சொல்லு இருக்கிறேன். இப்படியே பண்ணியிருந்தா எப்படி? இல்லை சார், இன்னும் கரெக்டாக வந்துடலாம். சரி, வேலையை பாரு போ. எனக்கு மட்டும் பிடிச்சா வர இந்த வேலைக்கு. நானும் எவ்வளவோ கம்பெனியில் அப்ளை பண்ணின்னு தான் இருக்கிறேன். இவ்வளோ வேறு வேலைக்குதா? ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம், வேலைக்கு எதுவுமே செய்ய முடியல. போடாடி பாட்டி. நம்மளும் நமாஸ் படிக்கிறோம், குரான் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஏன் நம்மளுக்கு மட்டும் எப்படி நடக்குது? சரி, பொறுமையாக இருந்துட்டோம், பொறுமையாகவே இருப்போம். ஐயா, கிளம்பலாம் பண்ணி முடிச்சாச்சாயா? வேலைலாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்புறாயா நான். அப்படியா? வேலைலாம் முடிஞ்சிச்சா? சரி 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 சரிப்பா. அப்புறம் அவனை சொல்லணும்னு இருந்தேன். நீ லேட்டாக வர போகிற கீர அதுக்கு நான் திட்டுறேன். அதெல்லாம் எதுவும் பெருசாக மனசில் வச்சுக்காது, சரியா? நான் ஏன் சொல்கிறேன்னா, நீயும் வேலை தேடின்னு இருக்கிற, வேலை கிடைக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. இவ்வளோ இன்ட்டல்ல, அது வரைக்கும் இங்கே வந்து வேலையை பாரு, இருக்கிறது வாங்கின்னு போ, சரியா? சரி, அப்போ பாரு, போயிட்டு நாளைக்கு வர வழியை பாரு, சரியா? முதலாளி சொன்னதும் கரெக்டு தான். இவ்வளோ நாள் பொறுமையாகவே இருந்துட்டோம், இதுக்கப்புறமா பொறுமையாக இருப்போமே. நம்ம இப்போதைக்கு பெரிய வேலைக்கு போகலனாலும் ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயின்னு தான் இருக்கிறோம்.
ஆனால் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக டைம் வந்துட்டு இருக்கு. அம்மாவும் கோவப்படுறாங்க தான், ஓகே. ஆனால் கரெக்டான டைமில் சாப்பாடு வச்சிடுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுத்ததுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தலாமே. பையா நீங்கள் நமாஸ் படிச்சுனும் போது ஃபோன் வந்தது பையா. அதுவும் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தாங்க. நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். ஹலோ ஆஷிகா? எஸ் சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் தானே நேற்று டாடா கன்சல்டிங் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? ஆமாம் சார். இல்லை, நீங்கள் 2 ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண முடியும்? நாளைக்கு பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். அப்படிங்களா? சரி, அப்போ நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணுறது கன்ஃபார்ம் தானே? ஆமாம் சார். சரி, ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. உலகம் கேட்க மறந்தாலும், உலகம் உங்களை கைவிட்டாலும், இருளில் உலகம் உங்களை தனிமையில் விட்டுவிட்டாலும், எல்லா உறவுகளும் உலகமே உங்களை புறக்கணித்து உங்களை தனிமைப்படுத்தினாலும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அவனுடைய அடியானை அல்லாஹ் ஒருபோதும் நிராசை அடைய செய்வதில்லை. நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். அவ்வாறில்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்கள் இறைவன் அறிக்கையிட்டதையும் நினைவு கூறுங்கள்.